हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் நாம் ஸ்ரீ ஷியாமானந்தர் இவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கோம். மகாபிரபுஜி நித்யானந்தரோட சேர்ந்துட்டு இப்படி கங்கை கரையோரமா அப்படி போயிட்டே இருக்கார். ரொம்ப ஆனந்தமா அப்படி நடந்து 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 அம்பிகா கால்னான்னு ஒரு இடம், ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இந்த கால்னா, அந்த இடத்துக்கு சேர்ந்தா. அங்க சுபல் சகா இருக்கார் இல்லையா, இவருடைய கிருஷ்ணா அவதாரம் எடுத்த போது இருந்த இந்த சுபல் சகா, அவர் இப்போ கௌரிதாஸ் பண்டிட்டா பிறவி எடுத்து வந்திருக்கார். அதாவது இந்த பூரா விரஜ லீலா பண்ணாரு இல்லையா, அந்த விரஜ லீலால எத்தனை பேர் சகிகள் சகாக்கள் எல்லாம் இருந்தாலும் அவ எல்லாருமே திரும்பியும் கௌராங்கர் அவதாரம் பண்ணும்போது அவளும் கூடவே அவதாரம் பண்றா. இந்த கௌரி சங்கர் எப்பெல்லாம் பிரபு சந்திக்கிறாரோ அவர் இருக்கிற இடத்துல, அப்பெல்லாம் கேட்டுப்பார், நீங்க எப்படியாவது ஒரு தடவையாவது என் குடிசைக்கு நீங்க நான் நீங்க உங்களுக்கு சமைச்சு போடணும், நீங்க என்னோட இருக்கணும், என்னோட ஆசை இது அப்படின்னு அடிக்கடி விண்ணப்பிச்சுப்பார் கௌராங்கரை பார்க்கும் போதெல்லாம். அப்போ அதுவும் இல்லாம நீங்க நித்யானந்த மகாபிரபுவோட வரணும் அப்படின்னு கேட்டுப்பார். சரி, மகாபிரபு சரி வரேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார் எப்பவோ. இன்னைக்கே அதுக்கான ஒரு அவசரம் ஏற்பட்டது. ஏன்னா அந்த பக்கமா வந்துன்னு இருந்தா, ஸோ அதனால அவ இந்த அம்பிகா கால்னாக்கு கௌரிதாஸ் பண்டிட்ட சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. இப்ப நித்யானந்தரோட இவர் சேர்றார் அம்பிகா கால்னா. இப்போ கௌரிதாசனுடைய வாழ்க்கையில அந்த பண்டிதருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகாபாகியோதயம். மகாபிரபு என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லா விஷயங்களையும் விட்டார். பிரபு ஸ்வயம் தானே போய் இத்தனை தடவை கேட்டுன்னு இருக்காரே, அதனாலேயே சந்திக்கணும் அப்படின்றதுனால ஸ்வயம் தானே படகு ஓட்டிட்டு வந்தாராம். இன்னைக்கும் அந்த கால்னாக்கு போனா அங்க பிரபு அந்த படகு ஓட்டின்னு வந்தார் இல்லையா, அதனுடைய அந்த துடுப்பு அங்க வச்சிருக்காளாம். அதை நம்ம இன்னைக்கு போனாலும் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மகாராஜ் சொல்றார். அப்ப பிரபு கையில வரும்போது கையில பகவத்கீதா புஸ்தகமும் எடுத்துன்னு வந்திருந்தாராம். ஏன்னா சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்துல அவருடைய வாணி அதுதான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையும் இவர் கையோட கொண்டிருக்கார் கௌரங் மகாபிரபு. அதை இங்கே வச்சுட்டு போயிட்டாராம், எங்க இந்த கால்னாலேயே. அதுவும் இன்னைக்கு காண கிடைக்கிறது. அதை அங்க பூஜையில வச்சிருக்கா. ஆக அந்த துடுப்பு அந்த கீதா, வாழ்க்கைக்கு எந்த சம்சயங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டாலும் அதுக்கான பதில் கீதைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவா பெரியவாள்லாம். அதனால அதையும் அங்க விட்டுருக்கார். அடுத்தது இந்த சம்சாரம் அப்படின்ற இந்த கடல்ல நீஞ்சி ஒருத்தரால வெளியில வர முடியுமா? அதுக்கு சரியான துடுப்பு போட்டாதான் அதுலேருந்து, படகுல உக்காந்தாலும் சரியா துடுப்பு போடலன்னா படகு முழுகிடுமே. அப்போ அந்த சரியான துடுப்பு போட்டாதானே. அப்போ எதை வச்சு அந்த சம்சாரம்ன்ற சாகரத்திலேருந்து வெளியில வர முடியுமோ அந்த துடுப்பும் அந்த கால்னால வச்சிருக்க. அப்படின்னா இதுக்கும் மேல ஒரு அதிசயம் இருக்கு, அது நீங்க சரித்திரத்துல தெரிஞ்சுக்கலாம். ஆக அந்த கால்னா போனா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அங்க பதில் வச்சிருக்கார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. மேல பார்க்கலாம்.
அப்போ அஹ், இப்போ நித்யானந்த பிரபுவோட இங்க வந்து சேர்ந்துட்டார். கௌரிதாஸ் வந்து நித்யானந்த மகாபிரபு கௌராங்கரோட வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரோ இல்லையோ, அவ்வளவுதான் காலில் சலங்கையை எடுத்து கட்டிட்டார். உறக்க நாம சங்கீர்த்தனம் பண்றார், நர்த்தனம் ஆடுறார். அவர் எங்க இருக்காருன்றே அவருக்கே தெரியல. அப்படி ஒரு சந்தோஷ வெள்ளத்துல அப்படியே முழுகிறார். இப்போ ஸ்ரீமன் மகாபிரபு இந்த நிதாய் தாஸ், நிமாய் நிதாய் நித்யானந்தரை தான் அப்படி சொல்ற வழக்கம். இவருடைய ஸ்ரத்த, இவருடைய மனசுல பொங்கி வழிகிற உற்சாகம் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார், ரொம்ப சந்தோஷப்படுறார். உடனே இவர் உள்ள கூப்பிடுறார். கூப்பிட்டு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு அவருக்கு தீர்த்தம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பாத பூஜை செய்யறார் இந்த கௌரி பண்டிட்டு. गौर हमारा घर आगे, महाप्रभु हमारा घर आगे, सजट लजट मैं तो बया पड़ूंगी, भूल ले आवो हार ले आवो, मगा प्रभु जी की शरण दुलावो, गंगा जल पर शरण दुलावो, हार ले आवो भोग ले आवो, इथाई गौरांग को व्यंजन पवावो, गौर हमारा घर आए, महाप्रभु हमारा घर आए அப்படின்னு பாடுறார், குதிக்கிறார். அவருடைய சரணத்துல விழுந்து நமஸ்கரிக்கிறார். இப்போ உள்ள வந்தாச்சு, உட்கார வச்சாச்சு அவருக்கெல்லாம். உடனே போய் ஓடி போய் கதவை தாளிடுறார். நீங்க இனிமே இங்கேருந்து வெளியில போவே முடியாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாவம், அந்த பாவத்துல போய் கதவை தாப்பா போடுறார். அதுக்கப்புறம் உற்சவம் அற்புதமா பண்றார். ரொம்ப ருச்சிகரமான ஆகாரம் தயார் பண்ணி தானே தன் கையால தயார் பண்ணி எடுத்துன்னு வந்து சமர்ப்பணம் பண்றார். அதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்கிறார், ஆனந்த கூத்தாடுறார். அவரை சுத்தி பிரதட்சணம் வரார். நீங்க இங்கேருந்து போவே கூடாது, நீங்க என்னோடையே தான் இருக்கணும், என்னோடைய இது ஒண்ணுதான் பேசுறார், வேற எதுவும் பேசக்கூட தெரியல அவருக்கு. அவனே பிரபு சிரிச்சின்றார். கொஞ்ச நாள் அவருக்காக வேண்டியே சரி இவ்வளவு ஆதங்கப்படுறாரே, ஏன்னா இவர் சுபல் சக்கா கிருஷ்ணாவதாரத்தும் போது. ஸோ அது ரொம்ப நாளா பிரிஞ்சு இருந்த அந்த தாபம், அதனாலேயே சரி இவருக்கும் அவரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்ச நாள் தங்கின்னு இருந்தார். அதுக்கப்புறமா கிளம்பி நான் சமயம் ஆயிடுத்துப்பா நான் கிளம்பணும் அப்படின்ன உடனே அவ்வளோதான் சரணத்துல விழுந்து குலுங்கி குலுங்கி அழகார். இல்லை நான் போகிறதுக்கு உங்களை சம்மதிக்கவே மாட்டேன், நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் என்னோட இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சரணத்தில் விழுந்து கதறி கதறி அழறார். உங்களுக்கு ஏதாவது சேவையில் ஏதாவது குறைச்சல் வச்சுட்டேனா, ஆகாரத்தில் ஏதாவது குறைச்சல் பண்ணிட்டேனா, இல்லை உங்களுக்கு ஏன் இங்கே இருக்க பிடிக்கல, கொஞ்ச நாள் இருந்தோ என்னோட அப்படின்னு அழறார். இப்படி பல தடவை இவர் கிளம்புறார், சைத்தன்ய மகாபிரபு கிளம்புறார். ஆனா இவர் அழுது எப்படியாவது நிப்பாட்டிடுவார். உடனே அவரும் நின்று போயிடுவார். ஒரு நாளைக்கு பிரபு சொன்னார், ஏ கௌரிதாஸ், நான் ஒரு சன்னியாசிப்பா, இவ்வளவு நாள் நான் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. நான் எத்தனை நாள் ஆயிடுத்து, சரி ஏதாவது வரம் வாங்கி கேட்டுக்கோ என்கிட்ட இருந்து, நான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொன்னார். உடனே கௌரிதாஸ் ஒரே ஒரு வரம் தான் வேணும் எனக்கு உங்ககிட்ட இருந்து. என்ன அப்படின்னா, நீங்க 2 பேருமே இங்கேருந்து கிளம்பி போகக்கூடாது, நீங்க சதா என்னோடையே இங்க வாசம் பண்ணணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். உடனே மகாபிரபு சொன்னார், ஹே கௌரிதாஸ், இது எப்படிப்பா சாத்தியம், நான் லோக விவகாரங்கள்லாம் பார்க்கறதுக்கு போக வேண்டாமா அப்படின்னு. உடனே கௌரிதாஸ் சொன்னார், நீங்க சர்வ சமர்த்தர், உங்களால எதுவும் எங்கிருந்தும் எப்படியும் செய்ய முடியும், நீங்க எனக்கு எப்படியாவது இப்போ கிருபை பண்ணுங்க, ஆனா நீங்க இங்கதான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது,
இது என்னுடைய வேண்டுகோள், இது என்னுடைய விண்ணப்பம் அப்படின்னு கேட்டுக்கிறார் தாழ்வா. உடனே பிரபு சொன்னார், சரி ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு என்ன பண்ணார், தன்னுடைய 2 விக்கிரகங்கள், கௌராங்க பிரபு, நித்யானந்த மகாபிரபு, அந்த 2 விக்கிரகங்களையும் ஒரு நொடியில அப்படியே பிரகடனம் பண்ணாருங்க. அற்புத லீலா, அற்புத லீலா. இது யாருக்குமே இந்த மாதிரி கிடைச்சே இருக்க முடியாது. ஸ்வயம் இப்ப சொன்னார், இப்ப பாரு, 2 கௌராங்கர் இருக்கார், 2 நிதா இருக்கார், இப்ப 4 பேர் இருக்கும், நீ பரீட்சை செய்யறியா அப்படின்னு கேட்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு ஜோடி இங்க வச்சுக்கோ, ஒரு ஜோடி இப்பவே கிளம்பி ஆகணும் அப்படின்னார். உடனே இவர் கௌரிதாஸ் பண்டிட் என்ன பண்ணார், முதல்ல இவர் பிரகடனம் பண்ணார் இல்லையா, அதனால 4 பேருடைய சரணத்தையும் அபிஷேகம் பண்ணார். அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் இட்டார், அப்புறம் மாலை போட்டார், அப்புறம் நிவேதனம் எடுத்துன்னு வந்தார். 4 பேருக்கும் தட்டு வச்சு பரிமாறினார். சாப்பிட்டாவா, 4 பேரும் சாப்பிட்டா. சைத்தன்யம் இருக்கிற விக்கிரகம், அது விக்கிரகம் கிடையாது, அதுக்கு சைத்தன்யம், அதுக்கு உயிர் இருக்கு. அவர் சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்தர் 2 பேருமே இருக்கா, பிரத்யட்சமா 4 பேர் இருக்கா. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்தார். அதுக்கப்புறம் கீழே விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார். பிரபு சொன்னார், ஏ கௌரிதாஸ், ஒரு ஜோடிய நீ வச்சுக்கோ, ஒரு ஜோடி நீ போறதுக்கு நீ உடனே அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு ஜோடி இப்ப இங்க உடனே கிளம்புறதுக்கு நீ நாங்க கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்றார். உடனே இப்போ கௌரிதாஸ் என்ன பண்ணார், நான் என்ன செய்வேன், சரி ஒன்று சொல்றேன், இப்போ என்னோட நீங்க பேசின்னு இருக்கிற ஜோடி இருக்கு இல்லையா, சரி இப்ப என்னோட பேசின்னு இருக்கிற ஜோடி இருக்கு இல்லையா, நீங்க இங்க இருங்கோ, அமைதியா ஒரு ஜோடி நிக்கிற இல்லையா, நீங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னார். உடனே மகாபிரபு, சரி நாங்க இங்கேயே இருக்கோம், அடுத்த ஜோடி கிளம்பலாம் அப்படின்ன உடனே அடுத்த ஜோடி கிளம்பி கிடுகிடுன்னு நடந்து போறா வாசல் வரைக்கும். இவரும் கூடையே போய் அவளை வழி அனுப்பிச்சிட்டு திரும்பி உள்ள வந்தா. பார்த்தா உள்ள இருந்த ஜோடி பேசிட்டு இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜோடி மூர்த்தியா மாறிட்டா. உடனே கௌரிதாஸ் கேட்டார், ஓ இவ மூர்த்தியா மாறிட்டாளே, ஹரே கிருஷ்ணா அப்படின்ட்டு மகாபிரபுவும் நித்யானந்தரையும் எவ்வளவு தூரம் போயிருக்காளோ அவருக்கு பின்னாடியே தொடர்ந்து ஓடி போனார். மகாபிரபு, என்ன விஷயம், என்ன இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்டார். உடனே இந்த பாருங்களேன், நீங்க போன உடனே அவ 2 பேரும் அப்படியே மூர்த்தியா மாறிட்டா, அதனால இப்ப அவ வேணா கிளம்பி போட்டும், நீங்க உடனே கிளம்பி திரும்பி அங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டார். சரின்ட்டு நித்யானந்தரும் கௌராங் தாசரும் கௌராங்க பிரபுவும் சிரிச்சுண்டே இவரோட கிளம்பி ஆசிரமத்துக்கு வந்தா. பிரபு உள்ள வந்த உடனே அந்த மூர்த்திக்கு சைத்தன்யம் வந்துடுத்து. உடனே அவ எழுந்து அப்படியே ரொம்ப விரைவா அப்படியே வெளியில போக ஆரம்பிச்சிட்டா. அவளை வழி அனுப்பிச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா இவா 2 பேரும் இப்ப மூர்த்தி ஆயிட்டா. திரும்பவும் ஓடினாரு, ஓடி போய் அவா காலில் விழுந்து, என்னவோ ஏதோ தவறு நடந்துடுத்தோ என்னமோ தெரியல, தயவு செஞ்சு நீங்க மறுபடியும் ஆசிரமத்துக்கு வாங்கோ, அவா 2 பேரும் மூர்த்தி ஆயிட்டா, அதனால நீங்க திரும்பி வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டார். சரின்னு உடனே சிரிச்சுட்டே இவா 2 பேரும் திரும்பி வந்தா இவா உள்ள வந்த உடனே இவா மூர்த்தி ஆயிட்டா, அவா கிளம்பி போயிட்டா. இப்படி 1 தடவை 2 தடவை 3 தடவை இல்ல, அநேக தடவை நடந்தது. காரணம் பிரேம தானே எல்லாத்துக்கும் காரணம். உடனே கௌரிதாஸ் சொன்னார், நான் தோத்து போயிட்டேன், உங்களுடைய மாயையை நான் எப்படி கடக்க முடியும் சொல்லுங்கோ அப்படின்னு அப்படியே சைத்தன்ய மகாபிரபுனுடைய காலில் விழுந்தார். உடனே மகாபிரபு சொன்னார், பாருப்பா, நீ என்னை போகிறதுக்கு விடு, நான் லோக உத்தாரணத்துக்காக அவதாரம் பண்ணி வந்திருக்கேன், அதனால ஒரு ஜோடி கண்டிப்பா போய் தான் ஆகணும், ஒரு ஜோடி சதா உன்னோட வாசம் பண்ணும், போதுமா அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு கௌரிதாஸ் பண்டிட் சொன்னார், அப்படியானா உடனே மூர்த்தி ஏழ்றையில உள்ள வந்த உடனே
அப்போ அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறார். உடனே பிரபு சொன்னார், இல்லப்பா, உலகத்துக்கு தான் மூர்த்தியா இருக்கும், உனக்கு சதா பிரத்யக்ஷம் தான் போதுமா. நான் இங்கே இருந்தாலும் உன்னோட பேசுவேன், உன்னோட விளையாடுவேன், நீ கொடுத்தா சாப்பிடுவேன், உன்னோட சேர்ந்து சிரிப்பேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி இப்போ விடை பெற்றுண்டா. ஒரு ஜோடி இங்கேயே வாசம் பண்ணா. அவ எல்லாரும் பார்க்கறதுக்கு மூர்த்தியா இருப்பா. ஆனா கௌரிதாஸோட அவ எல்லாம் பேசுவா, எல்லாமே பண்ணுவா. இன்னைக்கும் நம்ம அம்பிகா கால்னா போனோம் அப்படின்னா அங்கே மகாபிரபுவை தரிசனம் பண்ணலாம். அப்படி அநேக இடங்கள்ல மகாபிரபுவனுடைய மூர்த்தி இருக்கு. ஆனால் கால்னா மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. சாட்சாத் நம்மளோட பேசுகிற மாதிரியே இருப்பார். அவ்வளவு சைத்தன்யம் இருக்கும் அந்த மூர்த்தி மேலே. அவ்வளவு தத்ரூபமாக இருப்பார். மேலும் ஒரு விசித்திரம் என்ன அப்படின்னா, பிருந்தாவன கோயிலெல்லாம் எப்படி பரதா அடிக்கடி போட்டுருவா இல்லையா. ஏன்னா எதுக்கு அவ பரதா போடுவா அப்படின்னா, வந்திருக்கிற தர்ஷனார்த்தி பிரேமிகளோட பகவான் போயிடுவானோ. ஏன்னா பிரேமினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவளோட கிளம்பி போயிடுவானோன்றதுக்காக வேண்டியே பிருந்தாவனத்துல இந்த பழக்கம் ஒன்று உண்டு. ஆனா இங்க என்ன அப்படின்னு கேட்டா, சதா அந்த கர்ப்ப கிரகம் சாத்தியே தான் வச்சிருப்பா. தர்சனார்த்திகள் வந்தா அவ ரொம்ப கேட்டுக்கணும், நீங்க எப்படியாவது எங்களுக்கு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவனே கொஞ்ச நேரம் திறந்து வைப்பா அந்த மூர்த்தியை பார்க்கறதுக்கு, சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்தரையும். அதுக்கப்புறம் திரும்பி மூடிடுவா. ஏன்னா இவாளுக்கு ஏற்கனவே வெளியே போய் பழக்கம் இருக்கே, அதனால யாராவது ஒரு பிரேமி அவ பின்னாடி இவர் கிளம்பி போயிட போறாருன்றதுக்காக வேண்டி கதவை மூடி வச்சிருவா. ஆனா அத்புத தரிசனம், கண்கள்லாம் குளமாயிடும். பார்த்த உடனே அப்படி ஒரு பிரத்யக்ஷம் அந்த மூர்த்தியில. இன்னைக்கும் பிரபுவனுடைய அம்சம், அவர் வாயிலிருந்து வந்த கீதை, இது எல்லாத்தையும் பிரபுவே அங்க விட்டுட்டு போயிருக்கார். அப்படி இந்த பாவன பரம்பரையில் இந்த கௌரிதாஸ் பண்டிட்டுக்கு சிஷ்யரா ஹிருதய சைத்தன்யஜி, ஹிருதய சைத்தன்யதாசனுடைய சிஷ்யரா ஸ்ரீ துக்கி கிருஷ்ணதாஸ்ஜி. இந்த பிருந்தாவனத்தில் இந்த துக்கி கிருஷ்ணதாஸ் ஷியாமானந்த பிரபு அப்படின்ற பெயர்ல ரொம்ப பிரசித்தம். கௌரிதாஸ் பண்டிட் இந்த மூர்த்திகளுக்கு ரொம்ப அற்புதமா தன் வாழ்நாள் பூரா சேவை செய்கிறார். கௌராங்கருக்கு சாகுனா ரொம்ப பிடிக்கும். அதனால மத்தியானத்துல என்ன பண்ணுவார், நிறைய சாகு பண்ணி போக் நிவேதனம் பண்ணுவார். இப்போ கௌரிதாஸ்க்கு வயசாயிடுத்து, முதியவரே ஆயிட்டார். இருந்தாலும் நிவேதனம்லாம் தயார் செய்வார். மகாபிரபுஜி மூர்த்தியா இருந்தாலும் இவரோட மட்டும் எப்பவுமே பேசுவார் இல்லையா. பிரபு ஒரு நாளைக்கு சொன்னார், கௌரிதாஸ், உனக்கு ரொம்ப வயசாயிடுப்பா, உனக்கு சரீரம் க்ஷீணமாயிட்டு வருது, அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோ, நீ கொஞ்சமாக தயார் பண்ணு, பரவாயில்ல, நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்பலாம் தேவையில்லை, ஏதோ 1-2 நீ செஞ்சியானா கூட போதும்பா அப்படின்னோடனே கௌரிதாஸ் சொன்னார், இல்லை மகாபிரபு, பிராணன் போனாலும் பரவாயில்லப்பா, இருக்கும் வரைக்கும் என்னுடைய சேவையில் எந்த குறையும் வரக்கூடாது, நான் தான் தயார் பண்ணி சமர்ப்பணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே கௌரிதாஸ் பெரிய பணக்காரர்களாம் கிடையாது, ஏதோ இருக்கிற தனத்தை வச்சு இப்படி சமாளிச்சுட்டு வர்றார். ஆனால் பகவான் பக்தனுக்கு என்றைக்குமே குறையே வைக்க மாட்டான் இல்லையா. அப்படி இவர் தன்னுடைய தனத்தை எப்படியோ சமாளித்து ஏதோ எல்லாம் பண்ணிட்டு வர்றார். ஒரு நாளைக்கு துளசியினால் பூரா அலங்காரம் பண்ணுறார் சைத்தன்ய பிரபுவுக்கும் நித்யானந்தருக்கும். இவருக்கு மனசில் தோணித்து, ரொம்ப அலங்காரம் பண்ணால் எப்படி அழகாக இருக்கார் பத்தியா நம்ம பிரபு, தங்கத்துலேயும் வைரத்துலேயும் அப்படியே இழைச்சி கொட்ட வேண்டாமா இவருக்கு, இப்படிலாம் வெள்ளியிலலாம் எல்லா ஆபரணங்கள்லாம் பண்ணி போட்டு கிரீடங்கள்லாம் வச்சு அழகு பார்க்கணுன்னு எவ்வளவு ஆசையாக இருக்குது. ஆனால் என்கிட்ட அந்த அளவுக்கு பண வசதிகள் ஒன்றுமே இல்லையே, எனக்கு ஆசை மட்டும் நிறைய இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறார். அந்த துளசினாலேயே பூரா அலங்காரம் ரொம்ப அழகாக பண்ணுறார்.
இப்போ நான் இந்த துளசியே நீ நகையா நினச்சிக்கோ, நான் அப்படி நினச்சின்னு தான் இப்போ நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பிரபு பேசுறார். பேசுவேன்னு சொன்னார் இல்லையா, இப்போ இவர் மனசுல நினைக்கிற உடனே பிரபு பேசுறார். ஏ கௌரிதாஸ், எனக்கு இந்த வெள்ளி தங்கம் இந்த பூஷணங்கள் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சொன்ன உடனே ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, டெய்லி இவருக்கு இதே குறை, அலங்காரம் பண்ணும்போது இதை மட்டும் நினைச்சு பார்த்துப்பார். ஒரு நாளைக்கு அழகா புஷ்பத்தாலேயே பிரமாதமா நிறைய புஷ்பம் வந்தது இன்றைய தினம். அதை வச்சுன்னு பிரமாதமா அலங்காரம் பண்ணி போக் நிவேதனம்லாம் பண்ணி ஹாரத்தி பண்ணி பர்தாவை இப்படி எடுக்கிறார். பார்த்தா எல்லா புஷ்ப ஆபூஷணம் அப்படி புஷ்பத்திலேயே தோடு, புஷ்பத்திலேயே நெக்லஸ் அப்படிலாம் பண்ணியிருக்காரு இவர். இவருடைய ஹிருதயத்தில் அப்படி இருக்க ஆசை, அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. இப்ப பார்த்தா அவ்வளவும் அப்படியே ஸ்வர்ணமா மாறிடுத்து தானா. இப்படி பிரத்யக்ஷ தெய்வமா இருக்கார் மகாபிரபு. கௌரிதாஸ் அப்படியே திக்கிட்டு போயிட்டார். என்னடா அது எல்லாம் அப்படியே தங்கமா மாறிட்டே இவருடைய சரீரம் பூரா அப்படின்னு. இப்போ ரொம்ப விருத்தரா ஆயிட்டார் கௌரிதாஸ். ஒரு நல்ல வைஷ்ணவ பையனா எனக்கு ஒரு பையன் சேவா பண்றதுக்கு கிடைச்சா நன்னா இருக்குமே, எனக்கு தள்ளாம வந்துட்டேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பிரபு கிட்ட ஒரு நாளைக்கு மனசுல வருத்தப்படுறார். பகவத் கிருப்பையினால ஒரு சின்ன பையன் வரான் அந்த ஆசிரமத்துக்குள்ள. இவருடைய சரணத்துல எனக்கு நீங்க தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் கேட்குறார், யாருப்பா நீ? என்ன, நான் ஏதோ இந்த ஊர் பக்கமாக வந்தேன், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போயிடுத்து, நான் இங்கேயே இருக்க போகிறேன், எனக்கு நீங்கள் ஏதாவது வேலை போட்டு கொடுங்கோ, நான் உங்களுக்கு சேவா பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னா. உடனே இவர் சொன்னார், என்ன சேவா இருக்கு? ஒரு சேவாவும் இல்லை, மகாபிரபு சேவா பண்ணணும், அந்த சேவை தான் இருக்கு. உடனே அந்த பையன், ஆஹா அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு உடனே அவனுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்து அவனுக்கு தீக்ஷா கொடுத்தார். கௌரிதாஸ் சாக்ஷாத் சுபல் சகா தானே. இன்றைய தினம் என்ன பண்ணார், பிரபு கௌரிதாஸ் கிட்ட பேசினார். சொன்னார், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எல்லாம் விளையாடி, இன்னைக்கு விளையாட போகணும் வரியா அப்படின்னு கேட்டார் கௌரிதாஸ். எனக்கே ரொம்ப வயசாயிடுத்து, நான் எங்கேருந்து விளையாடுறது அப்படின்னார் கௌரிதாஸ். இல்லை, அந்த சிஷ்யரையும் கூட்டிட்டு வா, நம்ம போய் விளையாடலாம், எனக்கு இன்னைக்கு உன்னோட விளையாடியே ஆகணும் அப்படின்னார் சைத்தன்ய மகாபிரபு. இப்படி கங்கக்கரை ஓரமா நடந்து வந்தா விளையாடின்னு இருக்கா. என்ன என்ன விளையாடணும் அடுத்தது அப்படின்னு கேட்கிறார் கௌரிதாஸ். உடனே பிரபு சொன்னார், கண்ணாமூச்சி விளையாட்டு தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது விளையாடலாமா அப்படின்னு கேட்டார். சரி அப்படின்னார் கௌரிதாஸ். முதல்ல நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீங்க தேடுங்கோ. முதல்ல நான் விளையாடுறேன், நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீங்க தேடுங்கோ, அப்புறம் நீங்க ஒளிஞ்சுக்கோங்க, நான் தேடுறேன் அப்படின்னு விளையாட்ட ஆரம்பிச்சார். கௌரிதாஸ் முதல்ல போய் ஒளிஞ்சின்றார். பிரபு 2 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டார். இப்ப மகாபிரபு போய் ஒளிஞ்சின்றார். கௌரிதாஸால கண்டுபிடிக்கவே முடியல. 4 புறமும் தேடுறார், அங்க ஓடுறார், இங்க ஓடுறார். இந்த வயசான காலத்துல இவரால கண்டுபிடிக்கவே முடியல. எல்லா இடமும் தேடியாச்சு, எங்கேயும் கிடைக்கல. எங்க போய் காணவே கிடைக்கலையே, சரி இந்த பையனை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டின்னு வந்தாரு அந்த பையன். அவனை பார்த்தா அவன் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு, கிருஷ்ணஹே 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 அப்படின்னு அவன் பாடிட்டு தியானத்துல இருக்கான், கண்ணை மூடின்னு இருக்கான். என்னடா இவன் இப்படி இருக்கான், இவனை போய் நம்ம என்ன கேட்க முடியும், இவன் எங்க பார்த்துருப்பான், எனக்கு தேடுறதுக்கு சகாயம் செய்யறதுக்கு யாருமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிறார். பார்த்தானா கங்கக்கரையில போய் உட்காந்துன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். ஹே கௌர், நீ தான் ஜெயிச்சுட்ட, நான் தோத்து போயிட்டேன், இன்னும் என்ன விழும், நீ எங்க ஒழிஞ்சுன்னு இருக்க, அதை சொல்லு எனக்கு முதல்ல அப்படின்னு குழந்தை மாதிரி கேட்கிறார். உடனே மகாபிரபு சொன்னார், கௌரிதாஸ், நீ ஒத்துக்கிறியா தோத்து போயிட்டேன்னு?
ஆமாம், தோத்து போயிட்டேன் தான். நீ ஆனா எங்க ஒழிஞ்சுன்னு இருக்க? உடனே மகாபிரபு சொன்னார், நான் உன்னுடைய சிஷ்யனுடைய ஹிருதயத்துக்குள்ள ஒழிஞ்சுன்னு இருக்கேன் அப்படின்னு. அதே இவர் போய் ஓடி போய் அவனை பார்க்குறார். அவன் தான் கண்ணை மூடிண்டு கிருஷ்ண ஹே கிருஷ்ண ஹே அப்படின்னு பாடின்னு இருக்கானே, அவனுடைய ஹிருதயத்துக்குள்ள போய் இவர் ஒழிஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஓடி போய் பார்க்குறார், அந்த ஹிருதயத்துலேருந்து மகாபிரபு வெளியில வரார், பிரகடனம் மாற. அன்றைய தினம்தான் இவருக்கு ஹிருதய சைத்தன்ய தாசன் அந்த பையனுக்கு பேர் வச்சார். உத்தமமான சிஷ்யன். இவருக்கு குருநாதருக்கு என்னெல்லாம் கைங்கரியம் வேணுமோ அவர் மனசுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பார். இப்ப என்ன ஆச்சுன்னா, இவருடைய சேவைக்காக தானே வந்தார், இப்படி சேவா பண்ணிட்டே இருக்கார். இப்ப என்ன ஆச்சு, இந்த சைத்தன்யதாஸ் இருக்காரு இல்லையா, ஹிருதய சைத்தன்யதாஸ், அவருடைய சேவைக்கு ஒரு பையன் வந்து சேர்றான். அவர் தான் துக்கி கிருஷ்ணதாஸ். வங்காளத்துல பிறந்தவன் இந்த துக்கி கிருஷ்ணதாஸ். வங்காளத்துல வந்து நிறைய குழந்தைகள் பிறந்து பிறந்து பகவத் சரணத்தை அடைஞ்சிட்டானா உடனே இந்த குழந்தையாவது பழச்சு இருக்கணுமே, அந்த குழந்தைக்கு துக்கின்னு ஒரு பேர் வைப்பா அப்படின்னு சொல்றா. ஆனா உண்மையிலேயே இவர் பகவானை தேடி தேடி அந்த விரகத்துல துக்கமா இருந்ததுனால இவருக்கு துக்கி கிருஷ்ணதாஸ்னு பேரு அப்படின்னு சரித்திரத்துல இருக்குன்னு சொல்றாரு இந்த மகாராஜ். அப்ப சைத்தன்யதாஸ் சொன்னார், ஒரே ஒரு சேவை தான் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இங்க வந்து மகாபிரபுவுக்கு வந்து ஒரு புஷ்ப வாட்டிக்கா இருக்கு. அந்த புஷ்ப வாட்டிக்கா வந்து சரியா பராமரிக்கப்படலை. அதனால என்ன ஆச்சுன்னா, சரியா புஷ்பங்கள் கிடைக்க மாட்டேன்றது. அதனால உனக்கு நான் ஏதாவது, நீ இவ்வளவு சரணாகதி பண்ணி ஏதாவது சேவா கேட்குறியே, அதனால நான் உனக்கு இந்த சேவையை கொடுக்குறேன். அதாவது நீ கங்கைக்கு போய் தண்ணி கொண்டு அந்த ஜனத்தினால அந்த வாட்டிக்கா சேவை பண்ணணும். அப்புறம் தினம் துளசி பறிச்சுன்னு வந்து இங்க மகாபிரபு பூஜைக்கு சேர்க்கணும் அப்படின்னு. உடனே துக்கி கிருஷ்ணதாஸ் சரின்னு ஒத்துண்ட போய் பார்த்தாரு. அது மகா பெரிய தோட்டம். இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சார் துக்கி கிருஷ்ணதாஸ், பகல் ஒரு குடத்தை தூக்கிண்டு கங்கைக்கு போய் தண்ணி எடுத்துன்னு வந்து அந்த தோட்டத்துல இருக்கிற செடிகளுக்கு எல்லாத்துக்கும் ஊற்றி அந்த செடிகளுக்கு பராமரிப்பு வேலையெல்லாம் பார்த்து இப்படி பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா குரு வாக்கியத்துல பரம விஸ்வாசம். அந்த அந்த குரு வாக்கியத்தினாலேயே அவர் சொல்ற சேவைய நம்ம பண்றதுனாலேயே நம்மளுக்கு சர்வஸ்வம் கிடைக்கும், லபிக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போ ரொம்ப நாள் ஆயிடுத்து இவரை வந்து சந்திக்க கூட இல்லை, நமஸ்காரம் கூட பண்ணல. ஒரு சமயம் வந்து ஹிருதய சைத்தன்யஜி வந்து சிஷ்யர்கள்கிட்ட கேட்டார், எங்க அந்த துக்கி கிருஷ்ணதாஸ் கண்லேயே காணப்பட மாட்டேன்றான், இருக்கானா இல்லையா, அவன் என்ன பண்ணின்னு இருக்கான்? உடனே சிஷ்யாலாம் சொன்னா, ஹே குருநாத், பகல் அவர் வந்து தோட்ட சேவை பண்ணின்னு இருக்கார். அவர் வந்து கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கலசத்துல தினம் அந்த செடிக்கெல்லாம் ஊத்தி அந்த சேவா பண்ணின்னு இருக்கார் அப்படின்னா. உடனே அப்படியா, சரி அவனை கூப்பிடு, அவனை பார்க்கணும் அப்படின்னு. உடனே ஒரு சேவகன் ஓடி போய், குருநாதர் கூப்பிடுறார், நீங்க கிளம்பி வாங்கும் அப்படின்ன உடனே அவர் வந்து குருநாதரை பார்த்தார், நமஸ்காரம் பண்ணார். குருவும் பார்த்தார். இப்போ வந்து இந்த துக்கி கிருஷ்ணதாசனுடைய தலையில ஒரு பெரிய குழி, ஒரே புண்ணா இருக்கு, அதுலேருந்து புழுலாம் அப்படியே நெழியறது. உடனே அவன் நமஸ்காரம் பண்ண உடனே அவனுடைய தலையில கையை வச்சு, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்டார். பார்த்தா இவருடைய குருநாதருடைய கை பூரா ரத்தம். ஏன், என்ன ஆச்சு, எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார். உடனே பக்கத்துல இருந்த சேவகர் சொன்னார், இவன் வந்து பகல் தலையில வந்து இந்த குடத்துல தண்ணிய சுமக்கிறதுனால இப்படி அந்த இடத்துல அப்படியே குழியே விழுந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே
ஹிருதய சைத்தன்யதாஸ்க்கு ஒன்றுமே புரியல. உடனே என்ன பண்ணார், அவனை கூப்பிட்டு அவனை அப்படியே மார்போடு அணைச்சிட்டார். ஏ புத்ரா, உன் மேலே மகாபிரபுவுக்கு கிருப்பை ஏற்பட்டுடுத்துப்பா, நீ கவலையே படாத, உனக்கு குரு கிருப்பை கிடைச்சாச்சு. யாருக்கு இப்படி குரு வச்சனத்தில் ஒரு நிஷ்டை ஏற்பட்டு அதை விடாமல் தொடர்ந்து பண்ணி சுயநலம் இல்லாமல் சுவார்த்தம் இல்லாமல் யார் இப்படி பண்ணுறாளோ அவளுக்கு கோவிந்தனுடைய சாட்சா்காரமும் ஏற்படும்பா, கோவிந்தனுடைய சரண சேவையும் கூட உனக்கு பிராப்தி ஆகும்பா. என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். சரி, உனக்கு இங்கே நீ செய்ய வேண்டிய சேவை பூர்த்தி ஆயிடுத்து. இதோட இனிமே நீ பிருந்தாவனம் கிளம்பி போகலாம். நீ மேலே சேவையை அங்கே தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹிருதய சைத்தன்யர் என்ன பண்ணார், ஒரு பத்திரம், ஒரு கடிதம் எழுதி அவர்கிட்ட ஜீவகோஸ்வாமிக்கு, அப்போ ஜீவகோஸ்வாமி இருந்த காலம், அவருக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பித்தார். இவர் நடந்து 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 குரு கிட்ட விடை பெற்றுண்டு விடைபெற மனமில்லாமல் விடை பெற்று கொண்டு, யாருக்குமே ஒரு குருவை பிரியணும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான சமாச்சாரம். உடனே அப்படி நடந்து நடந்து அழுதுண்டே பிருந்தாவனத்துக்கு போய் சேர்றார். ஜீவகோஸ்வாமியை சந்திக்கிறார். அவருடைய சரணத்தில் விழறார். உடனே ஜீவகோஸ்வாமி கிட்ட, எனக்கு எதுவுமே தெரியாது, என் குருநாதர் உங்களை சந்திக்கிறதுக்காக இப்படி அனுப்பிச்சு வச்சார், இந்த கடிதத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணார். உடனே ஜீவகோஸ்வாமி சொன்னார், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அனுப்பிச்சார், நீ ஜீவகோஸ்வாமியை விட்டு அங்கே இங்கே போகக்கூடாது, அவருடைய சரணத்தில் இருந்துட்டு பஜனை பண்ணணும்ப்பா. உனக்கு பிருந்தாவன வாசம் பண்ணுறதுக்கு என்ன விதி, என்ன பத்ததி எல்லாமே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவரோட இருந்துட்டு பஜனையும் பண்ணிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுரு அப்படின்னு ஆக்ஞாபிச்சு அனுப்பிச்சார். உடனே இவர் ஜீவகோஸ்வாமி கிட்ட இந்த கடிதத்தை சமர்ப்பணம் பண்ணார். கைகளை ரெண்டும் குவிச்சுட்டார். குருதேவர் சொன்னார், இனி நீ ஜீவகோஸ்வாமியிடம்தான் இருக்கணும், அவர் தான் உனக்கு சிக்ஷா குரு. அவருடைய சாநித்தியத்தில் இருந்து பஜனை பத்ததியெலாம் கற்றுக்கோ. பிருந்தாவனத்தில் எப்படி இருக்கணும், பிருந்தாவனத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, ஒரு கௌடிய பக்தருக்கு பிருந்தாவனம் எப்படி பிராப்தி ஆகணும், அந்த பிராப்தி கூடியதை தக்க வச்சுக்க வேண்டிய யோக்கிய வஸ்து என்ன, அந்த பாவம் என்ன, மஞ்சரி பாவம்னா என்ன, எல்லாத்தையும் விளக்கணும். அப்புறம் பிரியா பிரீத்தமனுடைய பிரேம உபாசனை எந்த முறைப்படி நம்ம செஞ்சா பிருந்தாவன வாசத்துல நம்மளுக்கு அனுகிரகம் கிட்டும், இது எல்லாத்தையும் நீங்க எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு தாழ்வா பிரார்த்திச்சுட்டார். அப்போ ஜீவகோஸ்வாமி துக்கி கிருஷ்ணதாஸ்க்கு உடனே கிருப்பை பண்ணார். உடனே பஜனை பத்ததி பூரா சொல்லி கொடுத்தார். பாருப்பா கிருஷ்ணதாஸ், க்ஷேத்திரவாசம் செய்யணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று என்னன்னா, அந்த க்ஷேத்திரத்துக்கு ஏதாவது சேவை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு சேவை அந்த க்ஷேத்திரத்துக்கு பிரதிதினம், அந்த நியமத்தை விடக்கூடாது. அதுக்கு ஒரு நியமமும் தேவை, அவசியம் தேவை அந்த நியமம், அதை விடக்கூடாது. மேலும் இன்னொன்று என்ன அப்படின்னா, க்ஷேத்திரவாசிகளுக்கோ இல்லை க்ஷேத்திரத்துக்கோ இல்லை விரஜவாசிகளுக்கோ இல்லை இந்த வைஷ்ணவர்களுக்கோ எந்த அபராதமும் ஏற்படுத்தக்கூடாது. பஜன் கொஞ்சமாக பண்ணாலும் பரவாயில்லை, அதனால எந்த தோஷமும் இல்லை. ஆனால் பஜனையினோட அபராதம் மட்டும் ஏற்படாம சர்வ ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்ப்பா. நமக்கே தெரியாமல் நாம் அபராதம், சேவா அபராத், வைஷ்ணவ அபராத், நாம அபராது அப்படி எது வேணால் ஏற்படலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பூரா பஜனை பண்ணது அந்த சேவா அபராதம், நாம அபராதம், வைஷ்ணவ அபராதத்தினால அந்த பஜனை பலன் பூரா நிஷ்பலமாயிடும்பா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். க்ஷேத்திரவாசம் பண்ணும்போது ரொம்ப கவனம் தேவை. சரி அப்படின்னு இவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி சரின்னு ஒத்துக்கிறார். அப்புறம் கேட்குறார், நியமம்னு சொன்னேளே, அப்படின்னா என்ன நியமம்,
எனக்கு என்ன சேவா பண்ணணும் அதையும் நீங்களே தான் சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே, நீ பிரதிதினம் சேவா குஞ்சு போகணும். அங்க போய் சோனியா சேவா அப்படின்னா அந்த பெருக்கிறது, தொடப்பம் எடுத்து பெருக்கணும். இந்த அந்த சேவை நீ பண்ணணும். தொடப்பம் எடுத்து பெருக்கி அந்த அந்த சேவா குஞ்சு பூரா சுத்தமா வச்சுக்கணும். மகாபிரபு கூட குடிச்சா வந்து இந்த சோனியா சேவா பண்ணியிருக்கார். சோனியா சேவா பண்ணாம நம்மளுக்கு வந்து பகவத் கிருப்பை கிடைக்கிறதுக்கு சோனியா சேவா அவசியம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதனால வேண்டி பக்தனுடைய ஹிருதயம்தான்ப்பா கோயில். அதை பெருக்கிறது, அதாவது சித்தத்தை பெருக்கணும் அப்படின்னா, அந்த சித்தம் பெருக்கி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா, அது கண்ணாடி மாதிரி ஜொலிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நாமம்தான், நாமத்தினால தான் பெருக்கணும். அதாவது நாமம்தான் முக்கியம். அப்போ அது கண்ணாடி போல அந்த சித்தம் சுத்தமாக எடுத்துனா அந்த இடத்துல பகவான் எழுந்து அருளுவான்ப்பா நம்மளுக்காக. அதனால சித்தம் சுத்தமாகறதுக்கு நாமம்ங்கிற அந்த தொடப்பத்தினால பெருக்கணும்ப்பா. அப்படிலாம் அவருக்கு சொல்லி கொடுக்குறார். அந்த பாவமும் உற்பத்தி ஆகணும் மனசுக்குள்ள. இப்போ தினமுமே காலையில் எழுந்து இந்த சேவா குஞ்சு கிளம்பி போயிடுவார். அதை வந்து ராதாராணியினுடைய நிஜமான அரண்மனைன்னே நினச்சிக்கிறார். இந்த சம்பூர்ண பிருந்தாவனம் இருக்கே, அது வந்து ராதாராணி ஷியாமாஷியாமனுடைய ராசஸ்தலமாகும். ஒரு இன்ச்சு பூமி கூட விடாம ராதா கோவிந்த சரணம் படாத இடமே கிடையாது பிருந்தாவனத்துல. அதனால ராதா கோவிந்த சரணாங்கித பூமியான அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற இந்த சேவா குஞ்சுல நீ வந்து நித்தியம் அங்க பெருக்கி சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு ஜீவ கோஸ்வாமி ஆக்னே இடுறார். அந்த ஆக்னேயினுடைய பேர்ல இவர் இந்த சேவாவை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கார். பிருந்தாவனத்துல வந்து நித்தியம் சேவா குஞ்சுக்கு போய் பிரியாபீத்தமுடைய ராசஸ்தலம் அப்படின்றதுனாலயே ரொம்ப ஸ்ரத்தையா இந்த இடத்த பெருக்குவார். வெறும் செடி கொடிகள் துளசி பிருந்தாவனம் மாதிரி இருக்கும், பிருந்தாவன ரஜ், இதுதான் இவருக்கு தெரியறது. ஆனா அவர் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவருடைய சரண சின்னம் நம்மளுக்கு தெரியணுமே அப்படின்ற அந்த தவிப்போடையே தான் பெருக்குவர். பெருக்கின்றே பூமியில விழுந்து தன்னை மறந்து அப்படியே பொருளுவர். பிருந்தாவன மண்ணை எடுத்து தன் உடம்பு பூரா பூசிப்பார். ஸ்ரீஜி, ஏ கிஷோரிஜி, நீதாம்மா கிருப்பை செய்யணும். ஏ ஷியாம் சுந்தர், நீதான்ப்பா கிருப்பை பண்ணணும் அப்படின்னு அழுவார், அரற்றுவார். ஒரு நாளைக்கு இப்படி இவர் 12 வர ஒரு நாளைக்கு கிருப்பை ஏற்பட்டது. அன்றைய தினம் பௌர்ணமி. அந்த ராத்திரி சமயம் பிரியா பிரீத்தம் ராசத்துக்காக அங்க எழுந்த அருளரா. அன்னைக்கு என்ன ஆச்சு, இந்த ராசத்தினுடைய முடிவில் அப்படியே நர்த்தனம் ஆடி 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 ரொம்ப வேகமாக ஆட அந்த ஒரு சரணத்தில் இருக்கிற நூப்புரம் மட்டும், அதோட பேர் வந்து மஞ்சுகோஷ், அந்த நூப்புரம் மட்டும் அந்த செடி கொடிகளுக்கு மத்தியில் அப்படியே கீழே விழுந்துடுச்சு. துக்கி கிருஷ்ணதாஸ் மறுநாளைக்கு இந்த புகாரி சேவா பண்ணின்னு இருக்கார். ஸ்ரீஜி ராசம் முடிந்து ராத்திரியே கிளம்பி போயிட்டா. குஞ்சத்தில் வந்து லலிதா சக்கி என்ன பண்ணுறா, ஸ்ரீஜியினுடைய நகையை ஒன்றா கழட்டி எடுத்து வச்சுட்டே வரும்போது காலில் மட்டும் ஒரே ஒரு நூப்புரத்தை தான் பார்க்குறா. உடனே இன்னொன்று எங்கே அப்படின்னு கேட்குறா லலிதா சக்கி. உடனே ஸ்ரீஜி சொன்னா, அப்படியா, இன்னொன்று இல்லையா? அப்படின்னா நான் நேற்றுக்கு ராசத்துக்கு போனேன் இல்லையா, அங்கே அந்த நிறுத்தியம் ஆடும்போது ரொம்ப சுழண்டு ஆடினேன் ரொம்ப வேகமாக. அப்போ ஒரு வேளை அந்த கொலுசு ஒன்று அங்கே விழுந்துடுத்தோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா.
பிரியாஜியினுடைய அவ அணிஞ்சின்றிருக்கிற ஆபூஷணங்கள் எல்லாம் ஜடம் கிடையாது. ஏதோ ஒரு பிரேமி அந்த ஒரு ஒரு ஆபூஷணமாக அவளுடைய சரீரத்தில் திகழ்வா. அதாவது ஏதோ ஒரு பிரேமி இந்த மாதிரி கொலுசு ஆயிருக்கான். பிரியாஜி இப்போ துக்கி கிருஷ்ணதாஸ்க்கு வந்து கிருப்பை பண்ணணும்னு விரும்புகிறா. அதனால் என்ன பண்ணா, சரண காலில் வந்து இந்த பாயல் அந்த கொலுசு மாதிரி இருந்த அந்த சக்கி கிட்ட சொல்லியிருப்பா போல இருக்கு, கிருப்பை பண்ணணும்னு நான் இருக்கேன் அப்படின்னு. அதனால் அது கழண்டு கீழே விழுந்தது போல இருக்கு அப்படின்றார் மகாராஜ். மறுநாளைக்கு காலையில் துக்கி கிருஷ்ணதாஸ் வந்து கூட்டும்போது பார்த்தா ஒரு கொடி குஞ்சத்துலேருந்து ஒரு பெரிய பிரகாசம் அப்படியே மிளறது. அதுக்குள்ளே போனார். அந்த குஞ்சத்துக்குள்ள என்ன இருக்கு பார்க்கலான்னு ஜக் மக் ஜக் மக் ஜக் மக்னு அப்படியே அந்த பிரகாசம் அப்படி டால் அடிக்கிறது. புரிஞ்சுடுத்து இன்னைக்கு நிதி ஏதோ நம்மளுக்கு பெருசாக கிடச்சிடுத்து, இன்னைக்கு பிரியாஜியினுடைய கிருப்பை நம்மளுக்கு கிடச்சிடுத்து. அப்படியே பயந்து போய் அந்த நூபுரத்தை தொடவே பயப்படுற. அப்புறம் அதை 2 கைகளாலையும் எடுக்கிற. அப்படியே சரீரம் பூரா அப்படியே வேர்த்து கொட்டிட்டு இந்த கிருஷ்ண பிரேம சமுத்திரத்தினுடைய அந்த அலைகள், அந்த அந்த மின்சாரம் அப்படியே உடல் பூரா அப்படியே அந்த அலைகளினுடைய அந்த கரண்ட் இருக்குமே, அந்த மின்சாரம் அப்படியே இந்த உடல் பூரா அப்படியே பாயறது. அந்த பிரேம சமுத்திரத்தினுடைய அலைகள், அதன் மின்சாரம் இப்படி பாஞ்ச உடனே இவருடைய கண்கள்லேருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் பெருகிறது. பிரேமையினால நிலைமை தடுமாறுறார். இப்போ மனசும் ஹிருதயமும் அந்த உடலும் அப்படியே நெகிழ்ந்து போய் உருகி போகிறது. சரீரமே மறந்து போயிட்டார். இப்போ வந்து ஜீவகோஸ்வாமி சொல்ற மாதிரி, கிருஷ்ண பிரேமமயி ராதா, ராதா பிரேமமயோ ஹரிகி, ஜீவன ஹிருதயே நித்யம், ராதா கிருஷ்ணம் கதிர் மம. இது ஜீவகோஸ்வாமியினுடைய நாமாவளி. அந்த கொலுசை அப்படியே கையில் எடுக்கிறார். தேகஸ்திதி மறந்து போய் அங்கே இருந்த ஓடையில் போய் அப்படியே விழுந்துட்டார். இப்போ எழுந்துக்கிறார். அந்த நூப்புரத்தை எடுத்து அப்படியே தலையில் வச்சுக்கிறார். அப்படியே கண்ணில் ஊற்றிக்கிறார். அப்புறம் இருதயத்தோடு அப்படியே ஸ்ரீராதே அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறார். இப்படியே அப்படி திரும்பி அந்த அந்த ஓடையிலேயே விழுந்துட்டார். இப்படியே ரொம்ப நேரம் ஆயிடுத்து. இதே பிரேம சாகரத்தில் மூழ்கி அப்படியே அங்கேயே கிடக்கிறார். அங்க லலிதா சகி கிட்ட ராதா, நான் நேற்று சேவா குஞ்சுக்கு தானே போனேன் ராசத்துக்காக, அதனால என்னுடைய இன்னொரு கால் கொலுசு அங்கதான் விழுந்திருக்கும். லலிதா சக்கி, நீ அங்க போய் தேடி அதை எப்படியாவது எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்றா. உடனே லலிதா சக்கி என்ன பண்ணுறா, ஒரு வயோதிக ஸ்திரீ மாதிரி ஒரு கிழவி ரூபத்தில் சேவா குஞ்சுக்குள்ளே வந்து தேடுறா. அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் சுத்தமுத்தும் பார்க்குறா. அங்கே யாருமே இல்லை. அப்புறம் பார்த்தோன்னா அந்த கமலங்கள் நிறைஞ்ச அந்த ஓடை, அதில் அந்த துக்கி கிருஷ்ணதாஸ் அப்படியே விழுந்து கிடக்கிறத பார்த்தா. உடனே லலிதா சக்கி என்ன பண்ணா, அவ தான் கிழவி மாதிரி வந்திருக்காளே, ஹரே பாபா, ஹே பாபா, நீ தானே இந்த இடத்த பெருக்கி சுத்தம் செய்தியா அப்படின்னு கேட்டான். ஆமாம், இப்போ அவருடைய சமாதி கலைஞ்சிடுத்து இவ கூப்பிட்ட உடனே. ஆமாம் அப்படின்னார் கிருஷ்ணதா. உடனே லலிதா சக்கி சொன்னா, நீ தானே தினம் இங்கே புக்காரி சேவை செய்கிற, நீ தானே இங்கே பெருக்கிற வேலை பண்ணின்னு இருக்க. நேற்று காலையில் உனக்கு ஏதாவது இன்னைக்கு காலையில் உனக்கு ஏதாவது கொலுசு கிடைச்சதா பார்த்தியா அப்படின்னு கேட்டார். உடனே துக்கி கிருஷ்ணதாஸ் சொன்னார், ஆமாம், ஒரே ஒரு கொலுசு மட்டும் கிடைச்சிது, ஆனால் அது யாருது அப்படின்னு கேட்டார். உடனே லலிதா சக்கி சொன்னா, நேற்று என்னுடைய மருமகள் தான்ப்பா இந்த சேவா குஞ்சு தரிசனத்துக்காக வந்தா. அப்போ அவள் காலில் இருந்த கொலுசு இங்கே தான் கழண்டு விழுந்துடுத்து போல இருக்கு, அதை தேடுறதுக்கு தான் நான் வந்தேன். சரி அப்படின்னா அதை நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். உடனே துக்கி கிருஷ்ணதாஸ் சொன்னார், இல்லை
இது உங்க மருமக கொலுசு தான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்? அப்படின்னா நீங்க அவசியம் அவளை அழிச்சுன்னு வந்திருக்கணும். ஒரு காலில் கொலுசு ஒரு கால்ல கொலுசு இருக்கும். இப்போ ஒரு கால் கொலுசு தான் இங்கே விழுந்துடுது. அந்த ஒரு கால் கொலுசை எங்கிட்ட காமிக்கணும். அதே தானா இதுன்னு நான் பார்த்தாதான் அதை கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்கள் வந்து கேட்பேன், நாளைக்கு இன்னொருத்தர் வேற யாராவது வந்து என் கொலுசு காணணும்னு வந்து கேட்பா. நான் யாருதுன்னு எனக்கு தெரியணும் இல்லையா? நான் என்ன பதில் சொல்கிறதா வேற யாராவது வந்து கேட்டா? அதனால் கொலுசுக்கு யார் சொந்தக்காராளோ அவள் தான் அவசியம் நேரில் வரணும். அவளுடைய இன்னொரு கால் கொலுசை பார்த்தாவிட்டு தான், அது சேமாக இருந்தாதான் நான் இந்த கொலுசை கொடுக்க முடியும். அதனால் கொலுசுக்கு சொந்தக்காரர் நேரில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே லலிதா சக்கி சொன்னால், நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? என் மருமகள் தானே சொல்கிறேன். உடனே துக்கி கிருஷ்ணதாஸ் சொன்னார், இந்த பாருங்க, நான் பார்க்காம அவள் இங்கே நேரில் வராமல் நான் கொடுக்கவே முடியாது அப்படின்னு. உடனே லலிதா சக்கி சரின்னு கிளம்பி போயிட்டா. உடனே ராதையை பார்த்தா. ராதை கேட்டா, என்ன லலிதா கொலுசுங்கம்மா அப்படின்னு கேட்டா. உடனே லலிதா சக்கி சொன்னா, இல்லைல்ல, அந்த கிழவன் அதிபுத்திசாலி, அவன் வந்து உன்னுடைய மருமகளை கூட்டிட்டு வா, அந்த இன்னொரு கால் கொலுசை பார்த்து ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நான் கொடுப்பேன், உன்னெல்லாம் நான் நம்ப முடியாது, அதுக்கு யார் சொந்தக்காராளோ அவளே இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ராதா சொன்னா, சரி அப்படின்னா நான் வந்து தான் ஆகணுமா? ராதைக்கு வந்து உள்ளூர துக்கி கிருஷ்ணதாஸ்க்கு கிருப்பை செய்யணுன்ற ஆசை. அதனால அவ சொன்னா, சரி நானே வரேன் அப்படின்னு உடனே பெரிய முக்காடு போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு, இந்த வயதான ரூபத்தில் தானே லலிதா சக்கி முதல்ல போனா, அதனால் அதே ரூபத்தோட நீ வா அப்படின்னு சொல்லி அவளை முன்னாடி போக சொல்லி ராதை பின்னாடி அழகாக நடந்து வரா. பக்தனுக்கு கிருப்பை பண்ணணுன்றதுக்காக ஒரு கால் நூபுரத்தோட வரா. இப்போ லலிதா சக்கி சொன்னா, சரி இதை பாரு, சத்தமாக பேசுகிறா, இந்த பாரு, என் மருமகளை கூட்டின்னு வந்துட்டேன், இப்போ அந்த இன்னொரு கால் கொலுசை முதல்ல எடு அப்படின்னு சொன்னான். உடனே துக்கி கிருஷ்ணதாஸ் கேட்டா, எங்கே உன்னுடைய மருமக காமி அப்படின்ன உடனே மெல்லமாக ஸ்ரீஜி நடந்து வர அழக பார்த்தார். கிருஷ்ணதாஸ்க்கு அப்போ புரிஞ்சு போயிடுத்து, சாக்ஷாத் ராதை தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு கால் கொலுசை காமிக்க சொல்லுமா லலிதா சக்கி கிட்ட சொல்ற, அப்பதான் இதை கொடுக்க முடியும் அப்படின்ன உடனே லலிதா சக்கி சொன்னா, நீ சத்துராயி மகா புத்திசாலி, அவளை தான் நேர்லேயே கூட்டின்னு வந்துட்டேனே, இன்னும் அந்த கொலுசை கொடுக்கறதுக்கு ஏன் தாமதம் பண்ணுற அப்படின்ன உடனே ராதை வந்து லலிதா சக்கிக்கு மெல்லமாக ஜாட காட்டுறா. ஒன்றும் சொல்லாத அவர் நல்லவர், நல்ல பக்தர், அவர் ஒன்றும் சொல்லாத அப்படின்னு ஜாட காட்டுறா. அப்போ உடனே ராதை என்ன பண்ணா, மெல்லமாக அவளுடைய 2 சரணங்களையும் அப்படியே துக்கி கிருஷ்ணதாஸ் முன்னாடி அப்படியே நீட்டுறா. ஓ அப்படின்னு அப்படியே கத்துறார் துக்கி கிருஷ்ணதாஸ். धन धन राधिका के चरण, सुबग शीतल अतिच कोमल, कमल कैसे बन, नंद सुत मन मोग कारी, विरग सागर तर, दास परमानंद चिन चिन, श्याम जिन की सर, धन धन राधिका के சரண். இது வந்து பரமானந்தாஸ் அவருடைய கவிதை இது. உடனே துக்கி கிருஷ்ணதாஸ் அந்த கொலுசை அப்படியே ராதிகா கிட்ட நீட்டினார். உடனே அந்த ராதிகா அந்த பாயலை கையில் வாங்கின உடனே துக்கி சரணதாஸ்க்கு என்னவோ பண்ணுறது, முழங்கால் போட்டுண்டு காலில் விழறதுக்கு போகிறார். அதுக்குள்ளே ராதை என்ன பண்ணா, அந்த கொலுசை எடுத்து அவருடைய நெத்தியில் அப்படியே ஒத்தினா. அந்த பாயலுடைய ஆக்கிருதி என்னாச்சு, அப்படியே அந்த நெத்தியில் பதிஞ்செடுத்து. இன்னைக்கு வரைக்கும் ஷாமானந்த் பரம்பரையில் வரவா எல்லாரும் அந்த கொலுசு திலகம் தான் வச்சுக்கிறா. அது திலக்கு இல்லை,
அது ராதாராணியுடைய கொலுசனுடைய முத்திரை, அந்த பாயலுடைய முத்திரை அது. அப்புறமா ஷியாமா சுந்தருக்கு ஒரு ஒரு ரொம்ப அதிசயமான ஆராதனை விக்கிரகம், ஷாம் சுந்தருடைய ஒரு அதிசயமான ஆராதனை விக்கிரகத்தை அந்த ஷியாமானந்த தாஸ்க்கு கொடுக்குறா. அப்புறம் சொன்னா, தன்னுடைய முத்து வாயை திறந்து அழகா அப்படியே சொல்றா, ராத நீயே இந்த கொலுசை என் காலில் போட்டு விடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே துக்கி கிருஷ்ணதாஸ்க்கு எந்த உலகத்திலையும் இருக்கா மாதிரி இருக்கு. கண்கள்லாம் அப்படியே சொருகிறது, மயக்கம் வருது, என்ன பண்றோம்னு தெரியல. உடனே ராதையனுடைய காலை தொட்டு அந்த ஆஹா, என்ன கிருப்பை, என்ன கிருப்பை அவருக்கு, என்ன பாக்கியம். அந்த காலை தொட்டு அந்த அந்த கொலுசை அணிவிச்சார். உடனே ராதை தன்னுடைய முத்து வாயை திறந்து அழகா பேசுறா, அப்பா நீ இன்னிலேருந்து துக்கி கிருஷ்ணதாஸ் இல்லப்பா, என்ன பேர் இது, நீ ஷியாம் சுந்தருக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துறவன், அதனால இன்னிலேருந்து உன்னுடைய பேர் வந்து ஷியாமானந்த். ஷியாமுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுனால உன்னுடைய பேர் ஷியாமானந்த். ஷியாமானந்த் பிரபுபாத் கி ஜெய். பாரு, நீ இத ஜீவ கோஸ்வாமி கிட்ட வேணா போய் சொல்லலாம், அதை தவிர உன் வாயால இனிமே நீ இந்த இந்த சம்பவத்தை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அழுதுண்டே சரணத்துல விழுந்தவர் அப்புறம் மெல்லமா எழுந்துக்கிறார். இன்னைக்கு ஸ்ரீஜியினுடைய நேரடி தரிசனம் இவருக்கு பிராப்தி ஆறுது. உடனே ஷியாமானந்தன்னு வேற பேரை வச்சுட்டா. ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடுறார். ஓடி போய் ஜீவ கோஸ்வாமி கிட்ட போய் காலில் விழறார். அவருடைய 2 சரணங்களையும் பிடிச்சிட்டு கதறி அழறார். உடனே அவர் கேட்டார், என்னப்பா என்ன ஆச்சு, என்ன சொல்லு அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து இப்படிலாம் நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறார். சொன்ன உடனே அவர் ஜீவ கோஸ்வாமி சொன்னார், நீ வந்து இனிமே இதை வந்து யார்கிட்டையுமே சொல்லாதப்பா, இந்த உனக்கு என்ன கிருப்பைக்கு நீ ராதையனுடைய கிருப்பைக்கு நீ இவ்வளவு அழகா பாத்திரமாயிருக்க, இந்த கிருபா ஸ்மரணத்தை நீ என்னைக்குமே மறக்கக்கூடாது. தினமும் இந்த கிருபா ஸ்மரணம் பண்ணிண்டே இரு. நீ பிரியாஜியனுடைய கிருப்பைக்கு பாத்திரமாயிட்ட, பிரியாஜியனுடைய சரண சின்னம் வேற கிடைச்சிடுத்து, உன்னுடைய வாழ்க்கையே தன்யமாயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஷியாமானந்துன்னு இவருடைய பேரும் மாறிடுத்து. ஆச்சாரியார் வைத்த அன்னைக்கு திலகம் வச்சார் இல்லையா சைத்தன்ய தாஸ், அந்த திலகமும் இன்னைக்கு மாறிடுத்து. இப்படி போயின்னு இருக்கு இந்த பிருந்தாவனத்தில். யாருக்குமே வேண்டியவா 4 பேர், வேண்டாதவா 4 பேர் இருப்பாளே, அந்த அவ போய் நேராக கால்நாக்கு போறா. போய் அவருடைய குருவான சைத்தன்ய ஹிருதய சைத்தன்ய தாஸ் கிட்ட போய் சொல்றார், அரே உங்களுடைய சிஷ்யர் இருக்காரே துக்கி கிருஷ்ணதாஸ், அவர் பேரையும் மாத்தின்ட்டார், அவர் நீங்க வச்ச திலக்கமும் வச்சுக்கிறதுல வேற மாதிரி மாறிடுது. உடனே சைத்தன்ய கிருஷ்ணதாஸ்க்கு இவரை பார்க்கணுன்னு இருந்தது. அவர் என்ன பண்ணார், ஷியாமானந்த உடனே கூப்பிட்டு அனுப்பிச்சார். குருதேவருடைய ஆக்னையினால உடனே கூப்பிட்டு அமிச்சா வரணும் இல்லையா. உடனே இங்கே ஜீவ கோஸ்வா கிட்ட விட பெற்றுண்டு அங்கேருந்து நேராக கால்நாக் ஓடி வந்தார். குருநாதருடைய காலில் விழுந்தார். குருநாதர் இவரை நன்னா பார்த்தார். பார்த்துட்டு கேட்டார், என்னப்பா திலகம்லாம் மாறி இருக்கு, நான் எப்படி வச்சேன், ஆனால் உன் பேரை கூட நீ மாற்றின்ட்டியாமே அப்படின்ன உடனே ஸ்ரீஜி தான் சொன்னா இல்லையா, யாரண்டையும் சொல்லக்கூடாதுன்னு. அதனால இவர் வாயே திறக்கல. தர்ம சங்கடமான நிலைமை. இந்த திலகம் உனக்கு யார் கொடுத்தது, இந்த நாமம் உனக்கு யார் மாற்றி வச்சது அப்படின்னு கேட்டார். உடனே ஷியாமானந்த் சொன்னார், குருதேவ் உங்களால தான் எல்லா அனுகிரகமும் எனக்கு கிடைக்க பெற்றது அப்படின்னு சொன்ன உடனே சொல்றார், குருதேவருக்கும் கோவிந்தனுக்கும் எந்த பேதமும் என்னுடைய ஹிருதயத்தில் இல்லை, அதனால நீங்க தான் எனக்கு கிருப்பை பண்ணேன், நீங்க தான் கொடுத்தேன். கிருப்பன்றது எங்கேருந்து யாருண்டேருந்து எப்படி பிராப்தம் ஆகுன்றதுக்கு குருதேவர் தான் எல்லா விதத்துலேயும் காரணம். கேவலம் பிரகாசம் அடையிறதோ இல்லை பிரபலம் அடையிறதோ இல்லை விலாசம் அடையிறதோ எல்லாமே குரு கிருப்பைனால தானே அப்படின்னா உடனே குரு சொன்னார், என்ன பொய்யா பேசுகிறேன் எதிர்க்க, நான் எப்போ உனக்கு இந்த திலகம் வச்சேன், முதல்ல நீ அதை அழி
அப்படின்னு கோபமாக சொன்னார். உடனே ஷியாமானந்தர் சொன்னார், குருதேவ் நீங்களே தான் அழிக்கணும் அப்படின்ன உடனே ஹிருதய சைத்தன்யதாஸ் என்ன பண்ணார், தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அப்படியே ஜோர அழுத்தி நெத்திய தேய்ச்சார். தேய்ச்ச உடனே அழிக்க அழிக்க அந்த திலகம் மேலும் 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 பிரகாசிக்கிறது. அந்த சமயத்தில் ஒரு ஆகாஷவாணி, ஹிருதய சைத்தன்யதாஸ் இந்த திலகம் யாரும் அவருக்கு கொடுக்கல, சாக்ஷாத் ஸ்ரீ ராதாராணி ஸ்வயம் அவருக்கு இட்டது அப்படின்னு சொல்லு அந்த அந்த ஆகாஷவாணி. உடனே ஹிருதய சைத்தன்யதாஸ் சிஷ்யர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறார். நான் வைஷ்ணவ அபராதத்துக்கு ஆளாயிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த வைஷ்ணவ அபராதம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு தப்பு மேலேயே நடந்துடுது. என்னன்னா, சிஷ்யன்கிட்ட போய் குரு சமாபனம் கேட்கக்கூடாதே. அங்கே அந்த கால்னா எப்போவுமே சதா சந்துக்கள் பண்டிதர்கள் கூட்டம் இருக்கிற இடம் இல்லையா. இப்போ எல்லா பண்டிதர்களும் ஒன்று சேர்ந்து இதை பற்றி விவாதம் பண்ணா. சிஷ்யன் தப்பு பண்ணா குரு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் குருவே தப்பு பண்ணா அவர் க்ஷமா கேட்டிருக்க கூடாது. அப்படின்னா இது வைஷ்ணவ அபராதமாயிடுது. இது நீங்கணும்னா நம்மளுக்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு அந்த அந்த பெரிய அந்த அந்த மண்டலி அதில் இருக்கிற எல்லா சகல சந்துக்களும் சாதுக்களும் சேர்ந்துண்டு தீர்மானம் பண்ணா என்ன அப்படின்னா, எல்லா கவர்மெண்டில் இருக்கிற மொத்த சகல சந்துக்கள் சாதுக்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவ அத்தனை பேரையும் ஒன்றா திரட்டணும். எல்லாருக்கும் சாது சேவா பண்ணி பண்டாரா பண்ணி செய்யணும். பண்டாரானா விருந்து வைக்கணும், அதுதான் அப்படின்னு ஒரு முகமாக தீர்மானமாக சொன்னான். உடனே ஷியாமானந்த அவ எதிர்க்க நடுவில் எழுந்து நின்னார். குருநாதருக்கு வயசாகிடுத்து, குருநாதருக்காக இந்த பண்டாராவை நானே பண்ணுறேன், வருஷமும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கௌராங்கருடைய பாதுகைகள் தான் அங்கே இருக்கேன், கால்னால கௌராங்கரே இருக்காரு. உடனே அதே கால்னால ரொம்ப விஷாலமான சாது சேவா, சந்து சேவா, வைஷ்ணவ சேவா எல்லாரையும் ஒரே இடத்துல ஒன்று கூட்டி அவளுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணி அவளுக்கெல்லாம் அர்ச்சனம் வந்தனம், அதுக்கப்புறம் அவளுக்கு சாது போஜனம், அப்புறமா அழகழகான வஸ்திரங்கள், அதுக்கப்புறமா தட்சிணை எல்லாம் கொடுத்து ஒரு வழியாக அந்த பண்டாரா முடிஞ்சு பிறகு அவர்கிட்டேந்து விடை பெற்றுக்கிறார். குருவும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. அப்பா நீ வந்த காரியத்தை நல்லா முடிச்சு கொடுத்த, குருநாதருக்கையும் இந்த அபராதத்திலேருந்து மீட்டு கொடுத்த, ரொம்ப சந்தோஷம், நீ கிளம்பி போய் வாப்பா அப்படின்னவுடனே அங்கே நரோத்தம் டாக்கூர், நிவாசாச்சார் எல்லாரும் வந்திருக்காளே, எல்லா கௌரவ பக்தர்களும் தானே அங்கே சேர்ந்துருந்தா. அவளோட கிளம்பி இவர் நாம பிரச்சாரத்துக்காக கிளம்பிட்டார். குரு கிருப்பாயினால பரம புஷ்டியா ஆனார். இப்படி கௌராங்க மகாபிரபுவனுடைய கிருப்பை கௌரிதாஸ் பண்டிட்டுக்கு கிடைக்க, அந்த கௌரிதாஸ் கிட்டேந்து இந்த ஹிருதய சைத்தன்யதாஸ் ஏற்பட, அந்த ஹிருதய சைத்தன்யதாசனுடைய குரு கிருப்பை ஷியாமானந்த பிரபுவுக்கு கிடைக்குது. அதனால நமக்கும் இந்த மாதிரி ஒரு குரு கிருப்பையும் இந்த சரத் பூர்ணிமா அன்னைக்கு இந்த ஸ்ரீ ராதாஜியினுடைய சரண கிருப்பை நமக்கும் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுண்டு விடை பெறுகிறோம். ஸ்ரீ ஜெகநாத் பகவான் கி ஜெய். கலிபாவனாவதார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய். ஸ்ரீ சத்குரு தேவ் கி ஜெய். प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. राधे कृष्णा की